பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 12வது நாள் லைவ் குடிவரவு மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் குடிவரவு மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025 ஒப்புதல் பெறுமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்துள்ளார். மார்ச் 11, 2025 அன்று இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது கொடுத்த நிம்மதிப்பேற்ற அறிவிப்பை ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் தன்கர் நிராகரித்துள்ளார். 1948ஆம் ஆண்டில் வெளியான அரசு பத்திரிகையை மேற்கோள் காட்டி அமித்ஷா, பிரதமரின் தேசிய நிவாரண நிதியின் மேலாண்மையில் ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்ததாக கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஒதுக்கீட்டு அணி 3 மசோதாவை திருப்பி அனுப்ப வேண்டுமென்று மக்களவையில் முன்மொழிந்துள்ளார். நீதித்துறையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகளை விவாதிக்க மவுனம் கோரும் தீர்மானம். மக்களவையில் நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்த விவாதத்திற்காக காங்கிரஸ் உறுப்பினர் மணிஷ் திவாரி மவுனம் கோரும் தீர்மானம் தாக்கல் செய்துள்ளார். அவர், நீதித்துறையில் உள்ள குறைபாடுகள் நாடு முழுவதும் வக்கீல் சமூகத்திலும் மக்களிடையிலும் கவலை எழுப்பியுள்ளது எனக் குற்றஞ்சாட்டினார். மக்களவையில் எதிர்க்கட்சியினருக்கு எச்சரிக்கை. மார்ச் 26, 2025 அன்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் சபாநாயகர் ஓம் பிர்லா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மக்களவை விதிகளை மதிக்க வேண்டுமென அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அச்சே தின் குறித்து நிர்மலா சீதாராமன் பதில். ராஜ்யசபாவில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாகரிகா கோஷ் எழுப்பிய அச்சே தின், நல்ல நாட்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜன்தன் திட்டத்தில் 55 கோடி மக்களுக்கு வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன, 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது, 12 கோடி கிராமப்புற வீடுகளில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நல்ல காலம் இல்லையா என்று கேட்டார். டிஜிட்டல் வளர்ச்சி பிடோட் சிதம்பரத்தை விமர்சித்த நிர்மலா சீதாராமன், முன்னாள் நிதியமைச்சர் பிடோட் சிதம்பரம் டிஜிட்டல் பரிவர்த்தனை குறித்து சந்தேகம் எழுப்பியதை விமர்சித்த நிர்மலா சீதாராமன், அவர் சந்தேகம் எழுப்பிய ஒவ்வொரு விஷயத்தையும் நரேந்திர மோடி அரசு சாதித்து காட்டியுள்ளது என்றார். மக்களவையின் ஒத்திவைப்பு வருமான வரி மாற்றம். மக்களவையை இன்று ஒத்திவைக்கும் முன் உறுப்பினர்களின் தனிப்பட்ட மசோதா குறித்த தீர்மானம் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் பரிசீலிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். மக்களவை மார்ச் 28 காலை 11 மணிக்கு மீண்டும் கூடும். நிதி மசோதா 2025 குறித்து நிர்மலா சீதாராமன். வரி எளிமைப்படுத்தல், வரி உறுதிப்பாடு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க நிதி மசோதா 2025 கொண்டு வரப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். தமிழ் அகதிகள் குறித்த அமித்ஷாவின் பதில். டிஎம்பிகே எம்.பி கனிமொழி தமிழ் அகதிகள் குறித்த கவலை வெளியிட்டதை அடுத்து, இபி ஆட்சியில் எவ்வாறு இருந்ததோ அதே அணுகுமுறையையே தொடர்ந்து கையாளுகிறோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார். மேற்கு வங்க மாநில அரசு மற்றும் பாகிஸ்தான் எல்லை விவகாரம். மேற்கு வங்க மாநில அரசு ஆவசிய நிலங்களை ஒப்படைக்கவில்லை என்பதால் 45 கிலோமீட்டர் பகுதி எல்லை அமைக்க முடியவில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். அனைத்து சட்டவிரோத குடியேறிகள் போலி ஆதார் அட்டைகள் வைத்துள்ளனர். 24 பரகனாஸ் மாவட்டத்தை முகவரியாக கொண்டுள்ளனர். இவர்களுக்கு யார் ஆதரவு அளிக்கிறார்கள் என்று அமித்ஷா அரசு மீது கேள்வி எழுப்பினார். உள்துறை அமைச்சரின் விளக்கம். குடிவரவு மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025 சுற்றுலா பயணிகள் மற்றும் விதிகள் மீறுபவர்களுக்கு உள்ள சர்ச்சைகளை தீர்க்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார். மேலும், இந்த மசோதா ஹவாலா முறைப்பாடுகள், போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களை ஒழிக்க உதவும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் நடக்கும் முக்கிய அரசியல் மற்றும் பொருளாதார செய்திகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.